நாங்கான பூநூல் அழகோ தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகனே நானே உமது பாதம் போட்டினேன் நாவில் வந்து முடியெடுப்பாய் ஆடிய பாதம் நிழிய பாடோடே யானை முகத்தோடே விநாயகனே முகத்தோடே
ஆமா. நம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. பிரம்மாண்ட கோடி. அநாத ரட்சகி. ஆபத்து காப்பவள். என் தாயான முத்தாரம்பிகை. அம்மையான முத்தார செல்வி அம்மா. குலசேகர பட்டணத்தில் அமர்ந்திருக்கிறாளே. ஆமா. என் தாயான முத்தாரம்மா. உன்னை என்னை இந்த உலகத்தை காக்க வந்தாள் அம்மையான முத்தாரம்மா. என் அம்மையான முத்தாரம்மா எங்கே பிறந்து எங்கே வருகிறாள்? அம்மையான முத்தாரம்மா எங்கே வளர்ந்து எப்படி எப்படி வளர்ந்து வருவாளானா? சீர்வளரும் பூமியிலே ஒரு நடையிலே ஆடி சூழும் உலகமது அலைகாலல் நடையிலே ஓங்குகின்ற தீவனப்பால் இரண்டாம் கடல் உப்பு கடல் ஒன்றாவது கடல் ஓவர்கடல். இரண்டாவது கடல் உப்புக்கடல். மூன்றாவது கடல் மோர்க்கடல். நான்காவது கடல் நல்ல தண்ணீர். ஐந்தாவது கடல் அருங்கடல். ஆறாவது கடல் நம் அரிராமர் வள்ளி கொண்ட கடல் தான் ஆறாவது கடல். ஏழாவது கடல் எழுகடல். எட்டாவது கடல் திட்டக்கடல். ஒன்பதாவது கடல் உயர அலைக்கடல். பத்தாவது கடலுக்கு அப்பால் இரண்டு நாடு ஒன்று தோன்றிடுமா? இரண்டு நாடு ஒன்று தோன்றிடுமா? அங்கே பளிங்குமணி தான் வளர. அந்த அரணார் மணி புற்றத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? நாகக்கண்ணியும் நாகராஜரும் ஆடி வருகிறார். எப்படி எப்படி ஆண்டு வருகிறார்? அவர் எப்படி ஆண்டு வருகிறார்? மன்னவரும் தேவி எப்படி எப்படி ஆண்டு வருவாரா? எம்ம மன்னவனும் தேவியும் மகள் இருந்து ஆண்டு தேவியுமா மகிழ்ச்சியோடு ஆண்டு வேணும் மனைவியுமா கனகமுடன் ஆண்டு வேணும் மனைவியுமா கனகமுடன் வாழ்ந்து ஆண்டு வரும் நாளே கணவனும் மனைவியுமா மன்னவரும் தேவியுமாக கனகமுடன் ஆண்டு வருகிறார். ஆண்டு எப்படி ஆண்டு வருகிறார்? அதாவது எப்படி ஆண்டு வருகிறார்? எப்படி எப்படி ஆண்டு வருகிறார்? அவர்கள் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படிமா இருக்கிறார்கள்? தலை மட்டும் மனிதர்களுடைய தலையாகவும் உடம்பெல்லாம் பாம்பின் உடலாகவும் உடம்பெல்லாம் பாம்பின் உடலாக இருவேறும் இரு பிறவிகளாகவே ஆண்டு வருகிறார். இரு பிறவியாக இருக்கிற போது அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையே ஆண்டு வரக்கூடிய போது என்ன என்ன நடந்துதானால் அவருக்கு சொத்தால குறைகள் இல்லை. நாளையிலே
நாகராஜனாகப்பட்டவனும் இருவேர்கள் எப்படி ஆண்டு வருகிறார்கள்? இப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் அவர்களுக்கு என்ன சொத்தாலும் குறைகள் இல்லை, சுகத்தாலும் தாழ்வும் இல்லை, குறைகள் இல்லை, பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை. அப்பொழுதுதான் நாகக்கண்ணியான பெண்கொடியால் செய்தால் தன் கணவனாகிய நாகராஜனை பார்த்து சொல்கிறார். என்னம்மா சொல்லி புலம்பினார்? மன்னா, என்ன உங்களுக்கோ வயது எத்தனை மன்னா வயதாகிறது? எனக்கோ 50 வயதாச்சு. இந்த நாகக்கண்ணியான பெண்கொடியாளுக்கு எத்தனை மன்னா வயதாகிறது? 45 வயசாச்சு. நாம் இருவருக்கும் திருமணமாகி எத்தனை மன்னா வருடமாகிறது? 27 வருடமாச்சு. ஏன் மன்னா குழந்தை இல்லை? எதற்காகவே மன்னா குழந்தை இல்லை? என்று நாகக்கண்ணியான பெண்கொடியால் தன் கணவனாகிய நாகராஜனை பார்த்து அழுது புலம்புறா. எப்படி அழுது புலம்புகிறான்? எப்படி எப்படி அழுது புலம்பினாளா? என் கணவா ராஜ மன்னா வாய்த்த நாகக்கண்ணியான பெண்கொடியால் என்ன சொல்றா? நாகராஜனை பார்த்து அழுது புலம்புறா. எப்படி அழுது புலம்பினா? குழந்தையிலேன்னு அழுது புலம்புறா. 27 வருஷமா நமக்கு பிள்ளை இல்லையேன்னு ஏங்கி அழுதா. அவரும் ஆறாத இதெல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆறாத கண்ணீர் அங்கமெல்லாம் தோரையிட்டாள். ஆமா. பவளம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் தோரையிட்டோ. ஆமா. ஆண்டு வருகின்றாளே நாகக்கண்ணி. உடனே அப்பொழுதுதான் நாகக்கண்ணியான பெண்கொடியாள் என்ன செய்தாள்? அவள் எப்படி சொல்கிறார்? ஆனால் எப்படி அழுது சொல்கிறாள்? மன்னா, இப்போ அப்படித்தான் இருக்கும். நம்ம இருவருக்கு இப்போ அப்படித்தான் தெரியும். நம்ம நாளைக்கு காலம் கூடி போகும்போது ஆமா மன்னா கரவோரம் குளத்தாங்கர ஓரம் குடதூக்கமே போராட்டமே மன்னா என்று முத்து போல கண்ணீரை தன் முகமெல்லாம் சோரவிட்டார். பவளம் போல் கண்ணீரை வெக்கமெல்லாம் சோரையிட்டோ. இப்படியாக நாகக்கண்ணியான பெண்கொடியால் தன் கணவன் நாகராஜனை பார்த்து அழுது புலம்ப. எப்படி அழுது புலம்புகிறா? உடனே நாகராஜனாகப்பட்டவன் சொல்கிறான், எம்மா எம்மா
என்ன நான் வேணா போய் ஆண்டவனை பார்த்து ஆமா தவம் இருந்து வேண்டிய வரங்களை வாங்கி கொண்டு வருகிறேன். நமக்கு ஏற்ற குழந்தை வரத்தை நான் வாங்கிட்டு வரேனே அப்படின்னு சொல்ல நாகராஜன் சொல்ல உடனே நாகக்கண்ணியார் சொல்கிறார். என்ன சொல்லுகிறா? சுவாமி, என்ன ஆண்கள் தவம் இருப்பதை விட ஆமா பெண்கள் தவம் இருப்பதில் பெருமை உண்டு என்று பெரியோர்கள் வாக்கியம் அல்லவா? பெருமை உண்டு என்று முன்னோர்கள் சொல்வார்கள். அந்த தவத்தின்படி நான் ஆண்டவனை நோக்கி ஆமா 12 வருட காலமாக அன்ன ஆகாரம் இல்லாமல் ஊன் உறக்கமதி இல்லாமல் அடிக்கின்ற ஆற்று ஆகாரமாக தான் புசித்து நான் ஆண்டவனை பார்த்து நமக்கு குழந்தை வரம் வாங்கி வருகிறேன் என்று சொல்ல உடனே நாகராஜன் சரி என்று சம்மதிக்க நாகக்கண்ணியான பெண்கொடியால் இமயமலை அடிவாரத்தில் வந்து தவம் இருப்பதற்காக அழகான இடத்தை ஒன்றை வெடித்தார். மாலமர விரிச்சலில் தலை கீழும் காடு மேலுமாக நின்று ஆண்டவனை நோக்கி அரஹரா என்று அரணை நோக்கியும் சிவசிவா சிவனை என்றும் சிவசிவா என்று சிவனை நோக்கியும் இப்படியாக நாகக்கண்ணியான பெண்கொடியால் 12 வருட காலமாக தவங்கள் செய்து வருகிறாள். அவள் செய்யக்கூடிய தவநிலையை பார்த்து ஆண்டவன் பகவான் வந்து ஆண்டவனாகப்பட்ட பகவான் அவளுக்கு குழந்தை வரங்களை கொடுக்க கண்டிப்பாக குழந்தை வரம் தருவேன் என்று நாகக்கண்ணியான பெண்கொடியால் அந்த வரத்துகளை வாங்கி கொண்டு வந்து 8 அமிர்த உருண்டை 8 அமிர்த உருண்டை வாங்கி தீர்த்தமும் திருநீரும் வாங்கி கொண்டு உடனே வந்து என்ன திருநீர் குளித்து மாத்துடுத்தி திருநீர் காப்பணிந்து அந்த 8 அமிர்த உருண்டையும் அருந்தினாள். தானே அறிந்தினாள் நாகக்கண்ணி. 8 மூட்டை இன்பமுள்ள நாகமரே முட்டையில் 8 பெண்கள் யார் யாரெல்லாம் இருந்தார். ஆனால் 9 கிரகத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவனாருடைய அருளாலும் முதலாவது முட்டையிலே முட்டையிலே காந்தியம்மா தான் பிறந்தார். மூன்றாவது முட்டையிலே விடாதி தான் பிறந்தார். முட்டையிலே செல்வி நான்
கட்டவே கோபுரம் கட்டவே பண்ணைக்கு அழகு பூச்சோடா பூச்சோடே தேவிய வல்லவசம் முன்னோரையன பேச்சிய தளமாரியம்மன் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே மண்ணைக்கு அழகு பூச்சோடா தேவிய வல்லவசம் முன்னோரையன பேச்சிய தளமாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே கோபுரம் கட்டவே மண்ணைக்கு அழகு பூச்சோடா பூச்சோடே கும்மியடி பெல கும்மியடி பத்திரகாளியன பேச்சிய தளமாரியம்ம சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே மண்ணைக்கு அழகு பூச்சோடா பூச்சோடே தேவிய வல்லவசாமி முன்னோரையன பேச்சிய தளமாரியம்மன் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே கோபுரம் கட்டவே மண்ணைக்கு அழகு பூச்சோடா பூச்சோடே கருப்பசாமியம் பெத்தவ தேவிய வல்லவசாமி முன்னோரையன பேச்சிய தளமாரியம்மன் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே கோபுரம் கட்டவே மண்ணைக்கு அழகு பூச்சோடா பூச்சோடே போச்சு நல்ல கோடி வளவிகள் விட்டு போச்சு கோடி வளவிகள் விட்டு போச்சு கையும் வலிச்சு போச்சு நல்ல கோடி வளவிகள் விட்டு போச்சு வளவிகள் விட்டு போச்சு வந்து லாபம் மறைக்குது உத்தரவு கொடு காந்திமதியே கும்மியடி பெல கும்மியடி எங்களது ஈழசை நாடகம் என்ற தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய ஐயா வாகி சந்திரசேகர் அவர்களுக்கும் நமது ஈழசை நாடகம் என்ற செயலாளர் அம்மா விஜயா தாயன்பன் அவர்களுக்கும் மற்றும் ஈழசை நாடகம் என்றும் கலை பண்பாட்டுத்துறை அத்துணை அதிகாரிகளுக்கும் இவர்களுக்கெல்லாம் மேலாக எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த நாட்டுப்புற கலைகளை மக்கள் இசை கலையை எல்லோருக்கும் இன்று 5 நாட்களாக தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கும்
நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களது ஒட்டுமொத்த கலைஞர்களின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உதவிய நமது மாவட்ட ஆட்சியருக்கும் நமது மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இங்கு சிறப்பான முறையில் பாதுகாப்பு நல்கிய அத்தனை அதிகாரிகளுக்கும் எங்களுக்கு இந்த நிகழ்வுக்கு வந்த மத்திய மாவட்ட செயலாளர் ஐயா அப்துல் வஹாப் அவர்களுக்கும் அவரோடு இருந்த மேயர் மற்றும் துணை மேயர் அவர்களுக்கும் எங்களது ஒட்டுமொத்த இசைக்கலைஞர்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்து காலையிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த சிவகணேஷ், ஜெகன், ராமன் இருவரும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே நேத்திலிருந்து என் கூட இருந்து ரொம்ப உறுதுணையாக இருந்ததில் அவங்க எனது பையங்க தான். ஒன்று தம்பி பையன், ஒன்று என்ன பையன். அவங்கள விரட்டுன்னு விரட்டி இருக்கிறேன். அவங்க அவ்வளோக்கும் வந்து தாங்கிக்கிட்டு நைட்டெல்லாம் முழுக்கி வந்து இந்த ஸ்டேஜை போட, ஃப்ளெக்ஸை கிட்ட இது கிட்ட கோலம்க்கு போடுறதுக்கு வந்து அவ்வளவு ரோடை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விடிய தூங்கலை, விடிஞ்ச பிறகும் தூங்கலை, அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இது பண்ணவங்களை வந்து எனது அன்பு சகோதரர் சுபாதாஸ் அவர்கள் கௌரவிக்கிறார். முதலில் சிவகணேஷ் அவர்களை கௌரவிக்கிறார். எனது புதல்வன், அடுத்த புதல்வன் ஜெகன்ராமை கௌரவிக்கிறார். இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு ஏலிசி நாடக மண்டபம் வந்து வழங்கி ஐயா வாகை சந்திரசேகர் ஐயா அவர்களும் அம்மா விஜயா தாயன் பண்ணவர்களும் எங்களது ஐயா அங்கேருந்து பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஐயா சோமசுந்தரம் அவர்களும் எங்களுக்கு வந்து பணிகள் அங்கேருந்து போட்டு அவங்களும் முழிக்காமல் நேற்று ராத்திரி எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஐயா தலைவர் வாகை சந்திரசேகர் ஐயா என்ன மாதிரி நடத்திட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியும், இன்னும் நல்லா தெளிவாக பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் உறங்கலை. அவ்வளோ அழகாக எங்களை இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி. அது மாதிரி வந்து கலைக்குழுக்களை வந்து ரொம்ப அருமையாக வந்து நடத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையிலையும் மன்றத்து சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலையும் நல்ல முறையில் நடத்தி கொடுத்த ஐயா ஏஎஸ் முருகன் கம்பர், நாங்குநேரி தம்பி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், உடன் வாசித்த சிவா அவர்கள், அவர்களோடு கூட வாசித்த குழுவினர்கள், அடுத்து பனகுடி எனது அன்பு மாப்பிள்ளை திரு சிவா அவர்கள், அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி வந்து இன்னொரு மாப்பிள்ளை நாங்குநேரி ஹைகோர்ட் மகாராஜன் அவரது குழுவினர்கள், அதுக்கப்புறம் வந்து கரகாட்டம் ஆடிய சுடலைக்கணியில் அவர்களோட குழுவினர்கள், அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டு பாடிய அன்பு சகோதரி கௌசல்யா அவங்க குழுவினர்கள், பறை இசைத்த அன்பு தம்பி மாரியப்பன் அவர்கள், அன்பு சகோதரிகள் திருநங்கை எனது அன்பு சகோதரிகள் சௌமியா, அன்பு சகோதரிகளுக்கு வந்து வணக்கம். மகுட இசைத்த தம்பி மந்திரிகுமார், ஒவ்வொருத்தரையும் வந்து நான் வந்து தனித்தனியாக சொல்லணும். இதுக்கு மேலே வந்து வருடம் என்னோடு உடன் இருந்து பல கணக்குகளை வந்து அறிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனது அன்பு அண்ணன் சுபாஷ் ரொம்ப அருமையாக வந்து இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி அனுசியா அவர்களுக்கும் நீண்ட நெடுநேரமாக நேற்று அதை விட எல்லாத்த விட வந்து ரொம்ப பெரிய விஷயம், காவல்துறை தந்த ஒத்துழைப்பு மாதிரி பெரிய அந்த அம்மா எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரனே வந்து சொல்லுவேன். இன்ஸ்பெக்டர்மா சிரித்த முகமும் இதுமாக வந்து இருந்து நாங்கள் போய் கலைஞர்கள் அழகாக நடத்துங்க, நீங்கள் கலை நிகழ்ச்சி தானே நடத்துகிறீங்க, என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணுறேன்னு இந்த இடத்த எங்களுக்கு நேற்று காலையில் இன்றைக்கி காலையில் 6 to 8 இந்த இடம் இப்போ சாதாரணமாக யாருக்கும் கொடுக்கறதில்ல. அந்த இதை வந்து நம்ம கலைஞர்களுக்காக கலைகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு இதுக்காக எங்களுக்கு இந்த இடத்த ஒதுக்கி தந்த காவல்துறை ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் இன்னும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட மேயர் துணை மேயர் இது இன்னும் நிறைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும். இதுக்கு மேலே வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா சபாநாயகர் ஐயா அவங்க வந்து ஊரில் இருந்தால் எப்போதுமே வந்து ஆளாக வந்து எங்களுக்கு வந்து எங்களை வந்து வழி நடத்துவாங்க. இது முக்கியமான ஒரு பெரிய விஷயம் பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி ஐயா வந்து டெல்லியில் இருக்கிறாங்க. டெல்லியில் இருந்துகிட்டு இருக்கும்போதே வந்து காலையில் வந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏன்னா முரசொலியில் வந்து அதோட தகவல் வந்து வெளியே வந்திருக்குது. இந்த மாதிரி வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து
ஐயா சிறப்பழைப்பாளர் ஐயா அப்பாவும் ஐயாவும் ஒருங்கிணைப்பாளர் என்னையை போட்டிருக்குன்னு நான் அழைப்புதல் முறையாக கொண்டு கொடுத்துருக்குறேன். ஐயா அன்றைக்கே சொல்லிட்டாங்க நான் வெளியூரில் இருக்கேன்னு. ஞாபகமாக வச்சு இன்றைக்கி காலையில் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அது என்னையை தொடர்பு கொண்டது எனக்கு நம்ம கலைஞர்களுக்கு கிடைத்த வெற்றி. ஐயா என்ன சொன்னாங்கன்னா, அண்ணனுக்கு சார் ரொம்ப ஐயா சுபாஷ் அண்ணன் மேலே ரொம்ப எங்கே போனாலும் வந்து சுபாஷ் அன்னைக்கெல்லாம் வள்ளியூரில் வந்து அது எங்களுக்கு கிடைச்ச இதோட வந்து நம்ம கலைக்கு கிடைச்ச அங்கீகாரம், ஒட்டுமொத்த கலைக்கு கிடைச்சது. அன்னைக்கு ஐயாவை வந்து இசை விழாவில் வந்து குத்து விளக்கு ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து சுபாஷ் வா, மணிகண்டா வா, நீயும் ஏற்றுன்னு வந்து ஒரு இதை உயர்ந்த இதை நம்ம கலைக்கு கொடுக்குறாங்கன்னா அது சுபாஷுக்கும் தனிப்பட்ட மணிகண்டனுக்கு கிடைத்தது இல்லை, நம்ம ஒட்டுமொத்த கலைக்கு வந்து கிடைச்சது. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் ஐயா பேசுகிறாங்க, எவ்வளோ வேலைகள் இருக்கும். காலையில் வந்து பேசி என்ன மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன், என்னால் வர முடியலை, நான் என்னென்ன செய்யணும், உனக்கு அங்கே எல்லா இது ஒழுங்காக நடந்துகிட்ருக்குறா அப்படின்னு ரொம்ப கலைஞர்களை விசாரித்து உனக்கு என்ன உதவி போட்டாலும் தேவைப்பட்டாலும் கொடுன்னு அவ்வளோ பேத்துக்கும் வந்து உணவு வந்து நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு ஆர்டரை போட்டு இப்போ வந்து அவ்வளோ கலைஞர்களுக்கும் ஒரு 150 பேருக்கு வந்து சாப்பாடுகளை வந்து அரேஞ்ச் பண்ணி எந்த கடை நல்ல கடையோ நல்ல உணவை வந்து கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும். ஐயா வந்த இடத்துல நம்ம எல்லாத்துக்கும் கலைஞர்களுக்கு உணவு வழங்கிய சபாநாயகர் ஐயா அவர்களுக்கு வந்து அன்னதான பிரபுன்னு அன்னதான பிரபு தான் உண்மையிலே என்றும் நாங்கள் நன்றி இடம் பட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒத்துழைப்பு இந்த இடத்தை தரதுக்கு வந்து ஒத்துழைப்பு நல்கிய ஃபோனில் வந்து எங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுத்த மாவட்ட செயலாளர், மேயர், துணை மேயர் அனைவருக்கும் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்ற சார்பாகவும் ஐயா வாகை சந்திரசேகர் ஐயா சார்பாகவும் அம்மா விஜயா தாயன்பன் சார்பாகவும் நெல்லை மாவட்ட தமிழ்நாடு இயலிசை நாடக மன்ற கலைக்குழுவின் கலைச்சங்கம விழா சார்பாகவும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.